நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு முழுவதும் உள்ள வங்கி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த 11வது ஊதிய ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்காக தினமும் காலையிலிருந்து இரவு வரை சமூக ஊடகங்களின் வாயிலாக நமது கோரிக்கைகளை மத்திய அரசுக்கும், இந்திய வங்கிகளின் கூட்டமைப்பிற்கும், வங்கிகளின் அதிகாரிகள், ஊழியர்கள், அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பிற்கும், பொதுமக்களுக்கும் பல்வேறு வகையில் எடுத்துரைத்து வருகின்றோம். 36 வருடங்களாக நமது ஓய்வூதியத்தில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணாமல் இருப்பதை கண்டிக்கின்றோம். ஊதிய மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் நமது ஓய்வூதியமும் மாற்றப்பட வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பைத்தான் அமுல்படுத்து என்று கூறுகின்றோம். பேங்கிங் ரெகுலேஷன் விதிகளின்படி உள்ள ஓய்வூதிய மாற்றங்களைத்தான் கேட்கின்றோம். அரசாங்கத்தின் கஜானாவிலிருந்தோ, வரி வருவாயிலிருந்தோ அல்லது வங்கிகளின் லாபத்திலிருந்தோ நமது ஓய்வூதியத்தின் மாற்றத்தை கேட்கவில்லை. நாம் நமது வங்கியில் வேலை பார்த்தபோது நமக்குரிய சம்பளத்திலிருந்து மாதம் பிடித்து சேமித்த பணத்திலிருந்து தான் நமது ஓய்வூதிய உயர்வை கேட்கின்றோம். அனைத்து வங்கிகளின் ஓய்வூதிய நிதி நிலைமை சுமார் 3 லட்சம் கோடிகளுக்கு மேல் இருக்கின்றது. அதிலும் ஸ்டேட் பேங்கில் மட்டும் 80,000 கோடிக்கு மேல் நமது நிதி நிலை உள்ளது. எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்பதால் அரசாங்கத்தின் நிதி நிலைமையோ, வங்கிகளின் நிதி நிலைமையோ ஒன்றும் மூழ்கிவிடப் போவதில்லை. பிறகு ஏன் இந்த தயக்கம்? மத்திய அரசு ஊழியர்களுக்கும், RBI, நபார்டு போன்ற ஓய்வூதியர்களுக்கும் கொடுப்பது போல் எங்களுக்கும் கொடு என்றுதான் கேட்கின்றோம். வங்கிகளின் வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் பாடுபட்ட ஆயிரம் மூத்த குடிமக்கள் மாதந்தோறும் இறைவனடி சேர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்காகத்தான் நாங்கள் ஒருமித்த குரலில் உங்களை நோக்கி கேட்கின்றோம். அது உங்கள் செவிகளில் கேட்கவில்லையா? கடைசி காலங்களில் மருந்து வாங்கக்கூட காசில்லாமல் எத்தனை உயிர்கள் பறிக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? எங்களது சேமிப்பைத்தானே கேட்கின்றோம். பிச்சையல்ல நாங்கள் கேட்பது, எங்கள் உரிமையைத்தான் கேட்கின்றோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் கேட்கின்றோம். அதற்காக மீதமுள்ள மூத்த குடிமக்கள் அனைவரும் உயிருள்ள வரை போராடுவோம். ஓயமாட்டோம். வெற்றி பெறுவோம். போராடுவோம். We demand pension updation. We demand pension updation. We demand. Our unity Zindabad. Our unity Zindabad. ஓய்வூதியர்களின் ஒற்றுமை ஓங்குக. ஒன்று சேருவோம். போராடுவோம். வெற்றி பெறுவோம். நன்றி தோழர்களே.